விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். நாம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடுச்சு. உங்கள் ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள எப்படியாவது கனகாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அந்த கனகா மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா. காளிங்கன் சாமிக்கு போன் பண்ணா போன் டெட்டா இருக்கு. காளிங்கன் சாமியும் அவரோட சிஷ்யன் நாகாவும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒருவேளை அவங்களையும் என்னங்க எப்படிங்க அது? கனகாவை டார்கெட் பண்ணாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. துர்காவை டார்கெட் பண்ணாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. அந்த கௌரிக்கு டார்கெட் வச்சாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எல்லாத்தையுமே அந்த கனகா தான் தடுத்து விடுறா. இப்ப அடுத்து என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியலங்க. ஆமா அண்ணி, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா தலையெல்லாம் சுத்துது அண்ணி. அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியல. பெரியவரே, கொஞ்ச நாளைக்கு நாம எல்லாரும் எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம்னு தோணுது. நாம அமைதியா இருந்துட்டாலும் அந்த கனகா அமைதியா இருந்துருவாளா? கனகா அமைதியா இருந்துருவாளா? இந்த ஓட்டம் என்னைக்கு நிக்க போறதில்ல. கேண்டி, ஏற்கனவே இங்க எல்லாரும் அழுது வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீ என்ன தனியா சோகமா வந்து நிக்கிற? அத்தை, வர 30ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் வருது. இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல்ல மாமா சந்தோஷப்படுற மாதிரி முடியும். அந்த சந்தோஷத்தோட ஏன் பர்த்டேவையும் கிராண்டா கொண்டாடலான்னு நினைச்சேன். ஆனா மொத்தமும் சொதப்பிருச்சு. எங்க என் பிறந்த நாளை கொண்டாடுறது? இந்த வருஷம் அதுவும் ஒரு நாளா தான் கடந்து போக போகுது. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணேன். வீணா, எத்தனை தோல்வி வந்தாலும் நாம ஓடிக்கிட்டே தான் இருக்கணும்னு இப்போதான் இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அத நீயும் ஞாபகம் வச்சுக்க. இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர நாம எல்லாரும் ஒரு நாள் சந்தோஷமா இருப்போம். ஆனா அந்த நாள் உன் பிறந்த நாளா இருக்கலாமே. அப்படியா மாமா? என் பர்த்டேவை கிராண்டா கொண்டாடலாமா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. உன் லைஃப் டைம்லயே இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடவே இல்லைங்கிற மாதிரி பெருசா சந்தோஷப்படணும் நீயே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அண்ணே, எதுக்குன்னு 30ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடணும்? பர்த்டே கொண்டாடத்தை இந்த நிமிஷத்துல இருந்தே தொடங்கிடுவோம். தொடங்குமோ என்னங்க? தொடங்கியாச்சு. கை கொடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நல்லா ரெடி. வீணா, ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே வீணா. தேங்க்ஸ். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ அத்தை. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்ஸ் மாமா. வீணாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறீங்களா? அதுவும் கிராண்டா. இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு நொடியும் எதிர்பாரா மாற்றத்திற்கு உட்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறது தான் விதி. நாம செய்யற செயல்களும் எண்ணங்களுக்கும் தகுந்தபடி எதிர்வினையான சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். நல்லது நினைச்சா நல்லதும், கெட்டது நினைச்சா கெட்டதும் நடக்குது. ஆனா நீங்க மொத்த பேரும் என்னைக்கு நல்லது நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு நல்லது நடக்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நீங்க உங்க பிறந்த நாளை கொண்டாட திட்டம் போடுறீங்களா?
துர்கா வாழ்க்கையை சீரழிக்கவும் கௌரிய கொல்லவும் துடிக்கிற உங்களுக்கு சந்தோஷம் ஒரு கேடு. உங்க மொத்த சந்தோஷமும் துக்கமா மாறப்போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஹலோ. ஹலோ, மிஸ்ஸஸ் வீணா தானே? ஆமா, நீங்க? மேடம், நான் கொரியர் பாய். உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்றேன். வரீங்களா? எனக்கு பார்சலா? யார் அனுப்பியிருக்கா? தெரியல மேடம், எனக்கு ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. சீக்கிரம் வந்து வாங்கிக்கங்க. நான் அடுத்த டெலிவரிக்கு போகணும் மேடம். சரி, ஓகே, வரேன், இருங்க. மேடம், நீங்க தான் வீணாவா? ஆமா. இதாங்க பார்சல். தேங்க்யூ மேடம். ஃப்ரம் அட்ரஸே இல்லாம ஒரு பார்சல் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பா? இதுல என்ன இருக்கும்? சரி, பாத்துக்கலாம். அட மீனாக்கா, என்ன இது பெரிய பொட்டியா எடுத்துட்டு வரீங்க? பொட்டியா? எனக்கு யாரோ பார்சல் அனுப்பியிருக்காங்க, அதான் வாங்கிட்டு போறேன். ஆ, ஒரு நாள் இதே மாதிரி பார்சல் தான் கோகிலாமாக்கும் வந்துச்சு. அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இதுல என்ன இருக்கோ யாருக்கு தெரியும் இல்லக்கா? ஏய், வர வர உனக்கு ரொம்ப தான் நக்கல் ஆயிப்போச்சு. இதுல என்ன இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துட்டு போ. போடி போ. அந்த பார்சல்ல நீயே எதிர்பார்க்காத மாதிரி உன் பிறந்த நாள் பரிசை வச்சிருக்கேன். அது உனக்கு மறக்க முடியாத பரிசா இருக்க போகுது. இதை யார் அனுப்பியிருப்பா? இவ்வளோ பெரிய gift பாக்ஸ் ரொம்ப ட்ரெஸ் கூட போடாம மொட்டையா அனுப்பியிருக்காங்க. சைஸ் பெருசா இருக்கே, ஆனா வெயிட்டா இல்ல. உள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி, ஓபன் பண்ணி தான் பாப்போமே. இது எதுக்கு இவ்ளோ பெரிய பாக்ஸ்ல அனுப்பியிருக்காங்க? யாரோ பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அட்வான்ஸா வாழ்த்து சொல்றதெல்லாம் சரி, ஆனா இவ்ளோ அட்வான்ஸா சொல்றாங்களே. யாரா இருக்கும்? என்னோட சின்ன வயசு போட்டோவை ஆர்ட்டா வரைஞ்சு அனுப்பியிருக்காங்களே. நான் எவ்வளவு கியூட்டா இருந்திருக்கேன். இந்த கலெக்ஷன் எல்லாம் என்கிட்டயே இல்லையே. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆர்ட்டா வரைஞ்சு இப்படி ஒரு கிஃப்ட் என் லைஃப்ல யாருமே எனக்கு கொடுத்தது இல்ல. என் மேல யாரு இவ்ளோ கிரேஸா இருக்காங்க? இவ்ளோ அன்பா இருக்கிறது யாரு?
அண்ணா நீங்க கேட்டிருந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்குண்ணே. சரி, அப்ப நானும் எல்லாம் செக் பண்ணிட்டேப்பா. ஃபோன் பண்ணி இன்னைக்கு அது டெலிவரி கொடு. ஓகேப்பா, சொல்லிடுறேன். அத்தை, மாமா, அத்தை, ஹலோ. ஏய் வீணா, என்னடி? அத்தை, இங்க பாருங்க அத்தை. பாருங்க. ஏய், யாரோ உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. ஐயோ அத்தை, ஆ? ஃபுல்லா பாருங்க அத்தை. அட நல்லா இருக்கே. இது உன்னோட படம் தானே? அருமையா வரைஞ்சிருக்காங்கடி. ஐயோ அத்தை, அது இல்ல அத்தை, கடைசி பக்கத்தை பாருங்க அத்தை. ஐயோ, ஏய், என்னடி இது? என்ன இப்படி வரைஞ்சிருக்காங்க? அகிலா, என்னாச்சு? இங்க பாருங்க. வீணா, இந்த ஆல்பம் எது உனக்கு? இப்பதான் பார்சல் வந்தது அர்ஜுன் மாமா. இதை யார் அனுப்புனாங்க? தெரியல மாமா. பாக்ஸ்ல ஃப்ரம் அட்ரஸ் எல்லாம் எதுவுமே போடல. ஆனா உள்ள இருந்த பேப்பர்ல இப்படி போட்டிருக்கு. இது யாரோட வேலையா இருக்கும்? வேற யாரு மாமா? அந்த கனகாவோட வேலையா தான் இருக்கும். ஆமாண்ணே, கண்டிப்பா இது அவளோட வேலையா தான் இருக்கும். வீணாவோட முடிவு இப்படிதான் இருக்க போகுதுன்னு சூசகமா சொல்லியிருக்கா. ஐயோ அர்ஜுன், சூசகமா சொல்லல, நேரடியாவே சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, வீணா கதையை முடிக்க போறோம், தயாரா இருங்கன்னு பகிரங்கமா மிரட்டியிருக்கா. வீணா, உன் பிறந்த நாள் பத்தி இப்பதான் பேசிட்டு இருந்தோம். அத பத்தி கனகாவுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எப்படின்னு தெரியல அத்தை. ஆனா எனக்கு உடம்பெல்லாம் இப்பவே நடுங்குது. ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பொண்ணு பயப்படாத. எங்களை மீறி உன்னை யாரும் நெருங்க முடியாது. மாமா, அந்த கடைசி பக்கத்தை பாத்தீங்களா? நான் இறந்து கிடக்குற பொணத்துக்கு பின்னால பௌர்ணமி நிலா வரைஞ்சிருக்கு. நீலாம்பரி மாதிரியே எனக்கும் பௌர்ணமி அன்னைக்குதான் சாவுன்னு இந்த படத்து மூலமா சொல்ற மாதிரியே இருக்கு மாமா. பௌர்ணமி அன்னைக்குதான் அவ என்ன கொல்ல போறா போல. நான் தான் அடுத்த பலின்னு நினைக்கிறேன். அண்ணா இங்க பாருங்க. பௌர்ணமி என்ன தேதியில வருது? பெரியவரே, 30ஆம் தேதி. ஏன் வீணா, அன்னைக்கு தானே உனக்கு பர்த்டேன்னு சொன்ன? ஆமா மாமா. மாமா, என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன கொல்ல தயாராயிட்டா. என் பிறந்த நாளையே இறந்த நாளாக்க தேதி குறிச்சிட்டா அவ. நான் சாக போறேனா மாமா? நீங்க செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா உங்களுக்கான கர்மா ஆரம்பமாயிடுச்சு. இனி நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் ஒவ்வொன்னா நடக்க போகுது. வீணா, உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆல்பம் பார்த்த அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கிற எல்லாரையும் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் காட்டலாமா? வீணாவோட பிறந்த நாள கிராண்டா பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இடி மாதிரி இப்படி ஒரு ஆல்பம் வந்து சேர்ந்திருக்கு. இதை யார் அனுப்பியிருப்பா? நம்மளால நீலாம்பரியை தான் காப்பாற்ற முடியல. ஆனா வீணாவை விட்டுறக்கூடாது. அதெல்லாம் சரிதாங்க. இப்ப வீணாவை எப்படி காப்பாத்த போறோம்? நமக்கு துணையா இருந்த காலன் சாமியும் இறந்துட்டாரு, தட்சனும் போய் சேர்ந்துட்டாரு. இப்ப யார்கிட்ட போய் உதவி கேக்குறது?
அண்ணே, கனகா யாருன்னு கண்டுபிடிச்சு அவ கதையை முடிக்கலான்னு வந்த காளிங்கன் சாமிக்கு என்னாச்சுன்னே தெரியலண்ணே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலண்ணே. நமக்காக விடிய விடிய சுடுகாட்டு பூஜை பண்ண அந்த சூனிய கிழவி கூட என்ன ஆனான்னு தெரியல. அந்த கனகா நமக்கு சேவகம் பண்ண வந்து அத்தனை பேர் கதையை முடிச்சிட்டா. மாந்திரிக சக்தி எல்லாம் கத்து வச்சிட்டு இருந்த அவங்க கதையே முடிச்சிட்டானா அவளுக்கு நாமெல்லாம் ஏமாத்துறோம். அவகிட்ட இருந்து வீணாவை எப்படி காப்பாத்த போறோம்? என்னது 000ன்னு இப்படி ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது? யாரா இருக்கும்? அண்ணே, அட்டன் பண்ணி யாருன்னு கேளுங்கண்ணே. ஹலோ, பெருசு போன வீணா கிட்ட கொடு. ஏய், யார் நீ? அப்ப போனை கொடுக்க மாட்டேன். சரி விடு, அவளுக்கு நானே மெசேஜ்ல பாஸ் பண்றேன். ஹலோ வீணா. ஹே வீணா, யாராவது கால் பண்ணாங்கன்னா பதில் பேச மாட்டியா? கேக்குது, சொல்லு. வீணாமாவுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏய், நீ யாரு? உனக்கு எப்படி என்னோட பிறந்த நாள் பத்தி தெரியும்? எப்படியோ தெரியும். இப்போ அதுவா முக்கியம்? இப்போ நான் சொல்ல போற விஷயம் தானே முக்கியம். கூட இருக்கிறவங்களும் கவனமா கேட்டுக்கோங்க. ஏய், நீ என்ன சொல்லும் போது சீக்கிரமா சொல்லு. சின்ன வயசா இருக்க, இருந்தாலும் உனக்கு இவ்ளோ அவசரம் கூடாது. என்ன சொல்ற நீ? சாரி வீணா, இத சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அது நான் என்ன சொல்ல வரேனா, ஏய், ஏன் இப்படி என்ன டென்ஷன் படுத்துற? சீக்கிரம் சொல்லு. அதாவது உன் சாவு இருக்குல்ல, சாவு அது ரொம்ப கொடூரமா இருக்க போகுது. அதோட உன் பிறந்த நாள் அன்னைக்கே நீ சாக போற. வீணா, இது துக்கமான விஷயமா இருந்தாலும் பிறந்த நாள் அன்னைக்கே சாகுறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை தெரியுமா? Actually, you are very lucky, you know. உனக்கு வந்து ஆல்பத்துல லாஸ்ட் போட்டோ பாத்தியா நீ? அதுல பௌர்ணமி நிலா எவ்வளவு அழகா பெருசா இருந்துச்சு. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, உன்னோட சாவு பௌர்ணமில அந்த முழு வெளிச்சத்துல தான் நடக்க போகுது. ஆனா யாரும் அதை தடுக்க முடியாது. உன் டெத் கன்ஃபார்ம். ஐயோ, எதுக்காக எதுக்காக எங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைக்கிற? துர்காவுக்கும் சத்யாவுக்கும் நீங்க பண்ண பாவம், மொத்த பாவமும் கூடி இப்போ சாவா வந்து நிக்குது. நான் என்ன பண்ணட்டும் அவடை? அப்படின்னா காலன் காலன் சாமிய நீதான் கொன்னியா? நான் தாண்டா கொன்னேன். என்ன சொல்ற? அந்த காலனை மட்டும் இல்ல, நீலாம்பரிய கொன்னதும் நான் தான். அந்த தட்சனை கொன்னதும் நான் தான். எவ்வளவு ஏன், அடுத்து வீணாவை கொல்ல போறதும் நான் தான். மை டியர் வீணா குட்டி,
advance death day wishes. Bye. Sorry. Goodbye. வேணாம். மாமா ஐயோ நான் சாக போறேனா மாமா எனக்கு காப்பாத்த வழியே இல்லையா அத்தை நான் சாக போறேனா அத்தை எனக்கு காப்பாத்துங்க அத்தை ஐயோ ஐயோ மாமா நான் செத்துருவேனா வீணா உனக்கு ஒண்ணும் ஆகாது வீணா ஐயோ நான் செத்துருவேனா எதுவும் இல்லடி உனக்கு ஒண்ணும் ஆகாது வீணா. எனக்கு காப்பாத்த முடியாது வீணா, உனக்கு ஒண்ணும் ஆகாது வீணா. தைரியமா இரு. மாமா மாமா நான் செத்துருவேனா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா எனக்கு காப்பாத்த முடியாதா வீணா சொன்ன ஐயோ உனக்கு ஒண்ணு செத்துருவேன் போல ஆகாது ஒண்ணு ஆகாது வீணா எனக்கு உனக்கு ஒண்ணு காப்பாத்த முடியாதா மாமா ஏதாச்சும் சொல்லுங்க வீணா வீணா எதுவும் ஆகாது வீணா அவனை சாக போறேன் அத்தை. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது வீணா மாமா மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா ஏதாச்சும் பண்ணுங்க மாமா மாமா ஏதாச்சும் பண்ணுங்க மாமா விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்